சரி, இப்போ தொடர்ச்சியாக அமெரிக்காவில் வந்து நிறைய அமைச்சர்கள் பதவி விலகிறதையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இப்போ ட்ரம்ப்போட பதவி காலம் முடிகிற வரைக்கும் அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் நீடிப்பாரா, இல்லை இடையிலே அவரோட பதவி வந்து பறிக்கப்படுமா, என்ன நடக்கும்? இவரோட இதுவே வந்து பதவி கோசம் தான் வந்திருக்கார். இவர் பதவி விட்டுலாம் விலக மாட்டார். இவர் வந்து ஏதோ ஒரு வழி கிடைக்கணும், ஏதோ அவருக்கு ஒரு பெரிய பரிசு கிடைக்கணும், ஏதோ ஒரு அவருக்கு எதிர்பார்க்காத ஒரு பரிசு கிடைக்கும், நான் வந்து ஒரு சாதித்தேன் அப்படின்ற ஒரு காட்டுறதுக்கோசரம் வந்திருக்காரு. அந்த சாதனை அவர் பட்டியலில் இல்லாமல் போயின்னு இருக்கு. ஏன்னா அவரோட வழி இல்லை. அது இல்லாமல் இந்த 13ஆம் தேதி, அதாவது ஜூலை 13ஆம் தேதியிலேருந்து ஜூலை 6ஆம் தேதியிலேருந்து ஜூலை 13ஆம் தேதி, இல்லை 13ஆம் தேதி 26ஆம் தேதி, செப்டம்பர் 10ஆம் தேதி அவரோட டைம் சரியில்லை. இதில் இன்சிடெண்ட் ஆகலாம், இல்லை அவருக்கு எதனா ப்ராப்ளங்கள் ஏற்படலாம், இல்லை அவர் உயிருக்கு ஆபத்து உயிருக்கே ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை, மிகப்பெரிய சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை தள்ளிட்டார்னா இந்த பதவியில் ஃபுல்லாக இருப்பார். ஆனால் அடுத்த வருஷம் 4ஆம் மாதம் மிகப்பெரிய ஒரு மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் ஆகும். அந்த கேஸ் ஒரு பெரிய பிரச்சனையை பண்ணி ஒரு குற்றத்துக்கு உடையவர் அப்படின்ற ஒரு இதுவை எடுத்துன்னு வந்துடுவாங்க. இதுலேருந்து அவர் தப்பிச்சிட்டா அந்த குற்றத்துக்குடையவர்னு வருவாங்க. அப்படி வந்தும் அந்த பதவி விட்டு விலக மாட்டார். அதுக்கான வழிமுறையில் ஃபைட் பண்ண வர தவிர இவர் இருக்க காலம் வரைக்கும் இருந்து தான் ஆகணும்னு நினைப்பார். இல்லை இவரோட இந்த உலகத்திலே இல்லாத அமெரிக்காவில் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய தன்னோட பையனை கூட எடுத்துன்னு வருவார். அந்த ஒரு சூழ்நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது.